ரோகிணி ஒரு விஷப்பாம்பு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இதுக்கப்புறம் ரோகிணியோட ஆட்டமே வேறு மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் இருந்த ரோகிணி வேற, ஆனால் இப்போ பள்ள பிடுங்கின பாம்பு அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஒரு அடி வாங்கின பாம்பு அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படா டைம் கிடைக்கும் இவங்களை பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம மீனா அண்ட் நம்ம சுருதி இவங்க ரெண்டு பேரை தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரோகிணியை சும்மா ஓட்டுன்னு ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி மீனா கூட அந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணலை. ஆனால் சுருதி வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அது மிகையாகாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் இவங்க பண்ண தப்பை எல்லாத்தையும் அழகாக எக்ஸ்போசர் பண்ணுறாங்க. எப்படி ரோகிணி இது உங்களால் பண்ண முடிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இதை பார்த்து ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வருது. ஆனாலும் அவங்க கிட்ட காட்ட முடியல. எங்கே நம்ம கோவத்தை காட்டணும் அப்படின்னா நம்ம மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது. அதனால அந்த கோவத்தை அப்படியே வெளியே தெரியாமல் மறைக்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அது முடியலை. ஏன் அப்படின்னா ரோகிணிக்கு நல்லாவே தெரியும் இவங்க கிட்ட நம்ம கோவத்தை காமிச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம அடிக்க வேண்டிய மெயின் ஆள் விஜயா தான். விஜயாவை அடிச்சாதான் இவங்க ரெண்டு பேரும் அடங்குவாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ அதனால ரொம்ப பொறுமையாக டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம சுருதி செம்ம கலாய்ச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களோட ஸ்டோரியவே நீங்கள் எழுதி கொடுங்க, நான் வேணா ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நம்ம வேணா ஒரு சீரியல் எடுக்கலாம், கண்டிப்பாக டிஆர்பியில் அதுதான் டாப்பில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஓட்டி தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரோகிணி இப்போ கூட ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீனா மேலே தான் கோவத்தை கட்டுறாங்க. அவங்கள ட்ரோல் பண்ணுறதுலாம் யார்? சுருதி தான் ட்ரோல் பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க. பட் மீனா சிரிச்சது தான் அவங்களுக்கு வந்து பெருசாக தெரியுது. அதே இடத்துல சுருதியும் இருக்கிறாங்க. அவங்களும் ரோகிணி பண்ண விஷயத்தை வச்சு சிரிக்க தான் செய்கிறாங்க. அது அவங்களுக்கு பெருசாக தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் மீனா தன்னை எதுவும் சொல்லிடக்கூடாது, மீனா தன்னை ட்ரோல் பண்ணிடக்கூடாது அப்படின்னு தான் அவங்க நினச்சாங்க. பட் மீனாவுக்கு இது ஒரு நல்ல ஆஃபராக அமைஞ்சது இவங்கள ட்ரோல் பண்ணுறதுக்கு. பட் இந்த இடத்துல மீனா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிதாகணும். ஏன்னா முழுக்க ட்ரோல் பண்ணது எல்லாமே நம்ம சுருதி தான். அவங்க தப்பு பண்ணால, அவங்க வந்து ரோகிணி பண்ண விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. அது போக உங்களை அவ்வளோதான், இதுக்கப்புறம் விஜயா அவ்வளோதான் மரியாதை அவங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு தாங்க இருந்தது இன்றைக்கி நம்ம ரோகிணியோட ஆக்டிங். இது ஒரு பக்கம் எப்படி போய்கிட்டு இருக்கா, மனோஜ்கிட்ட இருந்து ஏதாவது ரெஸ்பான்ஸ் வந்துடாதா அப்படின்ற மாதிரி ரோகிணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதற்காக அப்படின்னா அவங்களோட நோக்கம் என்ன, மனோஜை நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த குடும்பத்தையும் நம்ம கைக்குள்ளே எடுத்துடலாம். அதுதான் இவங்களோட நோக்கம். இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் நம்ம கைக்குள்ளே இருக்கணும். அப்போ மனோஜ் நம்ம கைக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபேமிலி நம்ம கைக்குள்ளே வந்துடும் அப்படின்றத ஒரு குறுக்கு வழி. இப்பயும் பார்த்தீங்கன்னா அவங்க நேர்வழியை அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அந்த தாட்டுக்குள்ளே வரல. இப்பயும் அவங்க வந்து குறுக்கு வழி தான் தேடுறாங்க. எப்படி இந்த பிரச்சனையை வந்து முடிவு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் குறுக்கு வழி சார்ந்துதான் இருக்கிறாங்க. இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. அதை ஏன் அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. பார்க்கலாம், கூடிய சீக்கிரமே அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கு ஒரு காலம் வரதான் செய்யும். மனோஜ் வந்து ரோகிணி பக்கத்தில் படுக்கக்கூடாது, படுத்தா நமக்கும் வந்து ரோகிணி மேலே ஒரு அன்பு வந்துடும், பாசம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து எந்திரிச்சு கிளம்பிட்டார். நான் மாடியில் போய் படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விஜயா வராங்க. விஜயா வந்து மனோஜ் சத்தம் போட்டு, டே இந்த வீட்டில் எல்லா உரிமையும் உனக்கு தாண்டா இருக்குது, நீ எதுக்குடா மாடியில் போய் படுக்கணும், அவளை கீழே படுக்க சொல்லு, நீ கட்டில் படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, மனோஜும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தாய் சொல்லை தட்டாத பிள்ளை இல்லையா, நம்ம ரோகிணியை கீழே படுக்க சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிக்கிட்டார் அப்படின்னா மேலே படுத்துக்கிட்டாரு. ரோகிணி உட்காந்து அழுகுறாங்க. ஐயோ இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களால கண்ட்ரோலில் எடுக்க முடியலையா மனோஜை. ஸோ அதனால் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க, என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் முத்து மீனா அவங்க ரெண்டு பேரும் சில விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நார்மலாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மீனாவுக்கு ஒரு கால் வருது. காலில் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம வித்யாவுக்கு தான் இப்போ லவ் ஓகே ஆயிருக்கு இல்லையா. இந்த விஷயத்தை நம்ம மீனா கிட்ட சொல்லி ஒப்பீனியன் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு கால் பண்ணி ஒப்பீனியன் கேட்குறாங்க. மீனா கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க, சூப்பருங்க லவ் ஓகே ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஓகேங்க, அடுத்து என்ன கல்யாணம் தானே, எப்போ பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீனா கேட்க, என்னங்க லவ்வே இப்போ தான் ஓகே ஆயிருக்குது, அதுக்குள்ளே கல்யாணத்துக்கு போயிட்டீங்க, அதெல்லாம் கொஞ்ச நாள் போகட்டுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்க ஒரு ஆளை ரொம்பலாம் சந்தேகப்படாதீங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு காலகாலத்தில் நடக்க வேண்டிய வேலையை நடத்திடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்ல, நீங்கள் சொல்கிறது சரி தான் மீனா, அதை மைண்டில் வச்சு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முத்துவுக்கு வந்து ஒரு சந்தேகம், யாராக இருக்கும் காரில், நம்மளை ஐடியா கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவா யாருக்கும் ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அதாவது நம்ம முத்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஜோடிக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது அவங்களுக்கு தெரியல, ரெண்டு பேருமே ஒரே ஆளுக்கு தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியல. அப்போது இந்த மாதிரி சொல்லவும் முத்து வந்து ஃபோன் வச்சதுக்கப்புறம் கேட்குறாரு, மீனா என்ன வந்து யாருக்கும் உதவி பண்ணக்கூடாது
அப்படின்னு சொல்லிட்டு நீ யாருக்கிட்ட இந்த ஐடியாவை கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி முத்து கேட்க, அப்போ மீனா சொல்கிறாங்க வேறு யாரும் கிடையாதுங்க, வித்யா தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, வித்யாவா அதுவா எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணுறா, அவளோட ஃப்ரெண்டு ரோகிணி இருக்கா, ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி டவுட் கேட்கலாம், பட் எதுக்காக உனக்கு கேட்குறா, உங்ககிட்ட கேட்குறா அப்படின்ற மாதிரி கேட்க, அதற்கு நம்ம மீனா சொல்கிறாங்க இல்லைங்க நம்ம ஜோடி தான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா, ஸோ அதனால தான் அவங்க வந்து நமக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அதாவது எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இப்போ மட்டும் கிடையாதுங்க எப்பயுமே அவங்க எனக்கு தான் கால் பண்ணி எந்த விஷயம்னாலும் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் முத்துவுக்கு தெரியுது என்ன மீனா சொல்கிற, அவன் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாளா, இது தப்பாக இருக்குதே அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்ல, தப்பாலாம் இல்லைங்க அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, நீங்கள் எல்லாரையும் சந்தேகப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ எல்லாரையும் நம்பாத மீனா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தர் சண்டை போடுற மாதிரி போட்டுக்கிறாங்க. அதுவும் குட்டியாக ஃபன்னான்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஒன்றும் பெருசாக நடக்கலை. அப்போது ஏதோ ஒன்று பண்ணு மீனா, எப்படியோ இவளை யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறாளோ கண்டிப்பாக நீ வேணா பாரு, 2 நாள் அவன் ஓடி போயிடுவான் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்ல, சாரி நம்ம முத்து சொல்ல, மீனா எங்கள் சும்மா இருங்க அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தாங்க இன்றைக்கி எபிசோட் நம்ம சொல்கிற மாதிரி பெருசாக எந்த ஒரு விஷயம் நடக்கலை, ஃபன்னாக தான் போய்கிட்டு இருந்தது. அண்ட் 4 எபிசோடு செம்மையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம சுருதியை காட்டுறாங்க. சுருதிக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குது. என்ன ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் போடுறதுக்கு. இந்த விஷயத்தை நான் ரோஹிணி கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ரவி கிட்ட சொல்கிறாங்க. ரவி இருந்துக்கிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் சொன்னாலும், நீயே உங்கள் அம்மாவோட மைண்ட் செட் உனக்கு இருக்குதா, அவங்க அம்மா சொல்கிற விஷயங்களை தான் நீ பண்ணுறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்படி சேம் சைட் கோல் போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சுருதி. இதை பார்த்து அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. அம்மா தாயே ஆளை விடு, நீ சொல்லணும்னா சொல்லு, இல்லைன்னா விடு, கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீ போய் சொன்ன அப்படின்னா அம்மா கோவப்படுவாங்க, அந்த ஒரு பேச்சுக்கு தான் நான் சொன்னேனே தவிர்த்து நீ அவங்க கிட்ட போய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே நினைக்கல, நான் எப்பயுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி ரவி சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும் ரவி, நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் தரமான சம்பவம், நம்ம இவ்வளோ நாள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு சம்பவம், இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரோஹிணி அடுத்த கேஸ்லேயும் மாட்ட போகிறாங்க. கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா ரோஹிணிக்கு ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸும் இப்போ வெளியே வரப்போகுது. இதனால் பாதிக்கப்பட போகிறது ரோஹிணி தான். ரோஹிணிக்கு ஒரு மிகப்பெரிய அசிங்கம் அவமானம் காத்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ரோஹிணி எவ்வளோ பட்டும் அவங்க திருந்துற மாதிரி தெரியல. அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு தாட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த தாட்டில் இருந்து அவங்க வெளியே வரமாட்டேங்கிறாங்க. ஒரே நோக்கம் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்கிற விஷயம் சரியாக இருக்கணும், அவங்க நினைக்கிற விஷயம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றத மட்டும் அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அப்படின்றது நமக்கு தெரியும். அவங்களோட ஆட்டம் முடிகிறதுக்கான நேரம் நெருங்கி வந்துகிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் அவங்க தப்பிக்கவே முடியாது, அதற்கான வாய்ப்பும் அவங்களுக்கு இல்லை அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிதான் ஆகணும். சொல்லணும் அப்படின்றத விட பதிவு பண்ணணும். ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க தப்பிக்கணும் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க், அது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அவங்க மாட்டிக்கிட்டாங்க, இதுக்கப்புறம் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இவளதெல்லாம் விடுங்க, நாளைக்கு எபிசோடில் தான் நம்ம எதிர்பார்க்காத ஒரு தரமான சம்பவம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற யாரும் கிடையாது, நம்ம அருண் தான். அருண்குமார் போலீஸ் தெரியும் இல்லையா அவங்களுக்கு, அவர் தான் இப்போ நம்ம முத்துக்கண்ணில் மாட்ட போகிறாரு. முத்துக்கண்ணில் மாட்ட போகிறாருன்னா அவர் மட்டும் மாட்டினா பிரச்சனை கிடையாது, கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம சீதா இருக்கிறது தான் முத்துவுக்கு பிரச்சனை. ஏன்னா அருண்குமார் மேலே நம்ம முத்துவுக்கு தப்பான ஒப்பீனியன் இருக்குது. அவர் காவல்துறையில் இருக்கார், ஒரு கடமை தவறாத ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லலாம். பட் முத்துவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து திமிரு பிடிச்சவர், அவர் கேரக்டர் சரி கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன். அதே மாதிரி தான் முத்து என்னதான் நல்ல மனுஷனாக இருந்தாலும் அருண்குமாரை பொறுத்த வரைக்கும் முத்து வந்து ஒரு ரவுடி, ஒரு பொறுக்கி, கண்ட இடத்துல சண்டை போடுவான், கண்ட நேரத்தில் குடிப்பான், ஒரு குடிகாரன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்காங்க. பட் 2 பேரும் ஒரே வீட்டுக்கு தான் மருமகனாக போக போகிறாங்க அப்படின்றது தான் வேடிக்கையான விஷயம். ஸோ கண்டிப்பாக 2 பேரும் கூடிய சீக்கிரமே ஒருத்தர் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்னா இது வந்து புரியப்படாத விஷயம் கிடையாது. ஸோ கூடிய சீக்கிரமே 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்க போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரதான் செய்யணும் வச்சுக்கோங்களேன். பட் அதெல்லாம் தாண்டி 2 பேரும் எப்படி இதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில் ஒன்றா சேர்ந்து பயணிக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம அருண்குமாருக்கு நம்ம முத்து உதவி செய்கிறதா இருக்கட்டும், முத்துவுக்கு நம்ம அருண்குமார் உதவி செய்கிறதா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி சூப்பராக நடக்க போது. நம்ம என்ன விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அந்த மாதிரி ஒரு தரமான சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.